ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த 17 நாள் சத்சங்கங்களிலும் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்குள் அந்த பரமாத்வைத்தம் மலர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தானே தவிர, சில வார்த்தைகள் கொஞ்சம் வலிமையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணியிருக்கேன். அதாவது தரித்திரம், கடைத்தரமான வாழ்க்கை, இது போன்று வாழ்வது சாவதை விட மோசமானது அப்படின்ற வலிந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே நான் சொல்ல வந்த சத்தியத்தை உங்களுக்கு முழுமையாக புரிய வைக்க, அதாவது பாசிட்டிவ் ஆங்கிள்லையும் ஒரு சத்தியத்தை நான் வார்த்தைகளால் வடிச்சு சொல்வேன். அதாவது இந்த சத்தியத்தை உள்வாங்கி வாழ்ந்தீர்களானால் வாழ்க்கை இப்படி மலரும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆங்கிள். இதை செய்யாமல் வாழ்க்கையை வீணடித்தீர்களானால் வாழ்க்கை இந்த மாதிரி நாசமா போகும்னு நெகட்டிவ் ஆங்கிள். 2 ஆங்கிள்லையும் சொல்றதுக்காகத்தான் சில நேரத்துல கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தினே தவிர, உங்கள் யார் மீதும் எனக்கு எந்த கோபமோ விரோதமோ பகைமையோ எதுவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்காவது நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வலித்திருக்குமானால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வலி அளிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இப்போ தொடர்ந்து